ஹை ஃப்ரெண்ட்ஸ், இருக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிறுகதைக்கு ஆசை சீரியல் நியூ ப்ரெமோ என்னென்னு பார்க்கலாம். மீனா வந்துட்டு ரொம்பவே வெத்தத்தில் இருக்காங்க. மாமா எதுக்காக திடீர்னு சீதாவை பற்றி விசாரிச்சிருப்பார், ஏதாவது அவருக்கு தெரிஞ்சிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் மீனா வந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சீதாவை நினச்சி. அதுக்கப்புறம் முத்து வந்து சொல்கிறாங்க, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது மீனா. அவன் அருண் வந்துட்டு சீதாவை நல்லபடியாக பார்த்துக்கிறான் தானே, அவர் ரொம்பவே நல்லா பார்த்துக்கிறாரு. இதில் என்ன உங்களுக்கு சந்தேகம்? இல்லை, அவன் எப்பவுமே ஏதாவது கோவப்பட்டான், நம்ம மேலே ரொம்ப கோவப்படுறான். நம்ம மேலே இருக்கிற கோவத்தால் தான் இப்போ செல்வத்தையும் பழி வாங்கணும்னு நினச்சான். அது மாதிரி சீதாவையும் அவன் பழி வாங்கணும்னு எண்ணத்தோட ஏதாச்சும் பண்ண போகிறான். அதனால தான் கேட்டேன் மீனா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா பார்த்துக்கினா அதை விட சந்தோஷம் வேறு என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மீனா முத்து வந்து சொல்கிறாங்க. மீனா வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவள் அங்கே ஒரு நாளும் கஷ்டப்படுறது நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் கஷ்டப்படுறான்னு இவருக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஏதாச்சும் பெரிய பிரச்சனை பண்ணிடுவார். அதனால தான் எதுவுமே சொல்ல முடியல, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டே படுக்கிறாங்க. அப்போது முத்து வந்துட்டு ரொமான்டிக்காக மீனா கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க. மீனாவும் முத்துவும் ரெண்டு பேருமே ரொம்பவே ஹாப்பியாக கட்டி பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. அதை பார்த்த உடனே அண்ணாமலை வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு உள்ளே போயிடுறாங்க. மாமா, என்ன வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்னு சொல்லுங்க, எடுத்துகிட்டு வரேன் அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சுடு தண்ணி வச்சுக்கலான்னு வந்தேன், அவ்வளோதான் அப்படின்றாங்க. சரி விடுங்க மாமா, நான் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் அப்படின்றாங்க. பார்த்தீங்களா, அவன் அது சொன்ன மாதிரி அவர் வெளியே வந்துட்டார், சுடு தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு வரேன் மாமாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ரெண்டு பேரையும் நினச்சி அண்ணாமலை ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.